நம்ம கடைசி வரை நின்றோமோ அதுபோல ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை இயற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம். எல்லா காலகட்டத்திலும் நான் உங்களோடு துணை நிற்பேன் என்பதை கூறிக்கொள்வதற்காகத்தான் இந்த விழாவிற்கு வந்து நன்றி. தோழர் அமீருக்கு நன்றி. அடுத்து தமிழர் ஆட்சி கழகத்தின் தலைவர் தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களுடைய சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் எனக்கு முன்னிந்திய ஏறதாக 50 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராளிகளுக்கு என்னுடைய இந்த மேடையில் இருக்கிற போராளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அதனால வர முடியாத ஒரு சூழல். நான் தோழர் கௌசல்யா அவங்ககிட்ட சொன்னேன். இருந்தாலும் அவங்க மறுபடியும் தோழர் நினைவூட்டுறதுக்கு உங்களுக்கு அடிச்சேன்னு சொல்லி எனக்கு அடிச்சாங்க போன் நேற்று. நான் உடனே தோழர் திருமுருகன் காந்தி அவருக்கு போன் அடிச்சு அந்த கௌசல்யா தோழர் அதை ரொம்ப இதாக ஈடுபாடாக செய்கிறாங்க, என்னால் கலந்துக்கிற முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காண்டி தான் இன்னைக்கு காலையில் ஃப்ளைட் புக் பண்ணி 2 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணமாக 1:30க்கு உள்ள போகிறேன். அவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். மறுபடியும் அங்கேயே உட்காந்து 5 மணி ஃப்ளைட்டு, நான் 1:15க்கு உள்ள வந்திருக்கேன். 5 மணிக்கு உட்காந்து மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருந்தேன்னா தோழர் கௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க தான் இந்த இடத்துல நான் வந்தேன். தென் மாவட்டத்தில் இருந்து கௌசல்யாவுக்கு நாங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம முதல் இடத்துல வந்தோம். நான் பெருசா உங்ககிட்ட இந்த சமூக நீதி பத்தி பேச முடியாத பெரியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நிக்கிறவங்கிற முறையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தூத்துக்குடி திருநெல்வேலியில 200 கொலைகள் உள்ளது. ஒரு ஆண்டுக்கு 200 கொலைகள். ஆனா 200 கொலைகள்ல 199 கொலையும் விடுதலை அடையுது. இதுல யார் வெட்டிட்டு போனா, மேல இருந்து ஒருத்தன் குதிச்சு வந்து வெட்டிட்டு போனா அவனுக்கு தண்டனையே ஆகல. காரணம் என்ன சொல்றான், அது ரிட்டாலியன் மர்டரு, உன்னோட செஞ்சா அதுக்கு பதிலுக்கு செஞ்சான்னு சொல்றான். நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி அருவாலை பிடிச்சோமா? நாங்க ஜாதிய புத்தி உள்ளவனா? தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்புல இருந்து ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டான்னா அவனை என்ன சொல்றான்னா, என்னையும் ஜாதி வெறிக்குள்ள கொண்டு வரான், ஜாதிய தலைவரா நீ அடையாளப்படுத்துறான். ஆதிக்கத்து புத்திய அருவாலை எடுத்துட்டு வர்றவனுக்கும் அதை எதிர்த்து நின்று சண்டை போடுறவனுக்கும் நாங்களும் ஜாதி தலைவர் கிடையாது. அவன் ஜாதி வெறி பிடிச்சவன், அவனுக்கு எதிர்த்து நிக்கிறவன் நாங்க சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நிக்கிறவங்க. இந்த அரசு 2 பேத்தையும் ஒரே பார்வையில பாக்குது. நானும் ஜாதி தலைவன், அந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கணும் ஜாதி தலைவனா? அது எப்படி ஆக முடியும்? இத தமிழக அரசு புரிஞ்சாலே இந்த ஆணவ சட்டத்தை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. இங்க யார் போராட்டக்காரன் அப்படிங்கறத இவங்க வரையறுக்கல இன்னும். தோழர் கௌசல்யா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போதே சமூக நீதினு பேசுற அந்த இயக்கம் வச்சிருக்கோம் தூக்கு போட்டு செத்துருக்கணும். இதுக்குள்ள சமூக நீதினு பேசி இயக்கம் நடத்துறவங்க தூக்கு போட்டு செத்துருக்கணும். ஏன்னா இந்த தம்பி கவின் படுகொலை நடக்கு. வழக்கமா அந்த படுகொலை எப்படி போயிடும் அப்படின்னா, இந்த ஜாதிய தலைவர்லாம் வருவாங்க, சேர போட்டு உட்காருவாங்க, பேசுவாங்க. அந்த ஜாதி போராட்டமா அதை கொண்டு போய் அறுப்புறு முறைக்கு பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணா முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த போராட்டம் வேற ஒரு பாதையை நோக்கி நகர்ந்ததுக்கு தோழர் கௌசல்யா ஒரு முக்கியமான காரணம். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து வருஷத்துக்கு 20 பாடியை கொலை பண்ண பாடியை வாங்குறோம். நான் போய் அந்த நிகழ்வுக்குள்ள அட்டன் பண்றேன். அந்த வகுப்பு சார்ந்தவங்கிறதுனால நான் போய் நிக்க வேண்டியிருக்கு. அதனால எனக்கு தெரியும் இந்த படுகொலையும் அதே சூழல்ல போயிருமோ நான் நினைச்சேன். ஏன்னா கொங்கு பகுதியில் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கு எவனும் வாங்கி கொடுக்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது தென் மாவட்டத்தில் இருக்கிற படுகொலை. இங்க முதலமைச்சரே
அதை பேச யோசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேச யோசிக்கிறாரு. இங்க யாருமே அதை பத்தி பேச தயாரா இல்லை. அப்பதான் நான் தூத்துக்குடியில இருந்து ஒரு வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்க்குற புத்தி எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, தோழர் திருமுருகன் காந்தி அவர்கிட்ட பழக்கத்தில் இருந்தனால அந்த புத்தி. உடனே இவங்களுக்குலாம் நான் போன் பண்ணேன். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு போன் பண்ணேன், தோழர் வன்னியரசு அவர்களுக்கு போன் பண்ணேன். இந்த பொண்ணு கௌசல்யா அவங்களோட நம்பரை ஒரு தம்பிகிட்ட வாங்கி நான் சொல்றேன், இப்படிலாம் இருக்குது, இந்த போராட்டத்தை வேற பாதையை நோக்கி நகர்த்தணும். நான் அதை முன்னாடி நின்னா என்ன சொல்லுவாங்க, இவன் அதே சாதியை சேர்ந்தவன், இவன் அதை முன்னெடுக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஜாதி புள்ள அதை கையில எடுத்து ஏதாட்டு பேசிட்டு இருப்பான். அது சட்ட ஒழுங்கு முரணான பிரச்சனையா பேரும் சொல்லி அதை ஆப் பண்ண பார்ப்பான். அப்போ தோழர் திருமுருகன் காந்தி சென்னையில சாலை மறியல் பண்றாரு, அது பூராம வெடிக்கும். அப்புறம் தோழர் கௌசல்யா அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வராங்க. என்னைய போலீஸ் வீட்டு காவலில் வச்சிருக்கிறாங்க, என்னைய போகக்கூடாது. அப்போ இவங்களெல்லாம் நான் இங்க இருந்து இயக்கிட்டே இருக்கிறேன். அந்த போராட்டங்கள் அந்த வேற வடிவம் நோக்கி போனுச்சு. இன்னைக்கு சென்னையில சமூக நீதிக்கு யாரெல்லாம் உண்மையா குரல் கொடுக்கறாங்களோ அவங்க இந்த மேடையில உட்கார்ந்து அந்த போராட்டத்தை கையில் எடுக்கும் போதே இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி சிறப்பா போயிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனையோ படுகொலை நடந்திருக்கலாம். ஆனா இந்த கவின் படுகொலை தான் கடைசி படுகொலையா இருக்கணும். தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த சிறப்பு சட்டத்தை இயக்கணும். அதற்கு இந்த தலைமைகளோட இந்த தமிழர் ஆட்சி கழகம் நடத்துற எங்க இயக்கமும் உறுதுணையா நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி வணக்கம். அடுத்ததாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்கள் உரையாற்றுகிறார். அவைத் தலைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது செயற்கை நுண்ணறிவின் காலம். சந்திரனை தொட்டதென்று மனித சக்தி என்று பட்டுக்கோட்டை வியந்து பாடினான். இந்த சூரியனை மட்டும்தான் தொடவில்லை என்கிற அளவுக்கு விண்வெளியில் விரிந்து செல்கிறது மனிதனின் அறிவியல் சாதனை. விண்வெளி களத்திலே போய் வாழ்ந்துவிட்டு திரும்புகிறார்கள். இந்த விண்வெளி களத்திலிருந்து இந்த புவிக்கோளை பார்த்தால் எப்படி தெரியும் என்று அறிவியலர் கார்ல் சாகன் ஒரு அழகான கட்டுரை எழுதினார். லிட்டில் ப்ளூ டாட் என்று அந்த கட்டுரைக்கு தலைவர். அங்கிருந்து பார்த்தால் இந்த உலகம் ஒரு சிறிய நீலப்புள்ளியாக தெரிகிறது. இந்த சிறிய நீலப்புள்ளிக்குள் எத்தனை பூசல், எத்தனை சண்டை என்று அவர் வியந்து எழுதுவார். அந்த சின்னஞ்சிறு உலகத்திற்குள் ஒவ்வொரு சாதியும் ஒரு உலகமாக்கி அந்த சாதியத்தை காப்பதற்கு எத்தனையோ வழிகளில் குற்றங்கள் புரிகிறார்கள், கொலைகள் புரிகிறார்கள். நண்பர்களே, தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய சிக்கல் அன்று. இன்னும் சொல்ல போனால் இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டும் உரியதன்று. ஹானர் கில்லிங் என்பதைத்தான் நாம் இதில் என்ன ஹானர் வேண்டி கிடக்கிறது என்று கௌரவம் மாண்பு என்று சொல்லாமல் ஆணவ குற்றம், ஆணவ கொலைகள் என்று அழைக்கிறோம். இது உலகதழுவிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. அமெரிக்காவில் இது பெருகி வருவதாக அமெரிக்க சமூகவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பாப்புலேஷன் ஃபண்ட் என்ற அமைப்பு ஒரு மதிப்பீட்டை வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 5000 பெண்கள் ஆணவ குற்றங்களிலே கொலை செய்யப்படுகிறார்கள். மத்திய கிழக்கிலும் தெற்காசியாவிலும் தான் கிட்டத்தட்ட சரிபாதி கொலைகள் நடைபெறுகின்றன. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் இதிலே முன்னுக்கு நிற்கின்றன. பாகிஸ்தானில் இந்த 2016 வரைக்கும் ஆணவ கொலை புரிவது நியாயம், சட்டப்படி அதை தண்டிக்க முடியாது என்பதற்கான சட்டம் இருந்தது. 2016 தான் அவர்கள் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். இன்றளவும் ஜோர்டானினுடைய தண்டனை சட்டப்படி குடும்ப மானத்தை காப்பதற்காக கொலை செய்வது குற்றம் அல்ல. வேறு குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க முற்படுகிற போது தண்டனையை குறைப்பதற்கான காரணிகளில் ஒன்று எக்ஸ்டெனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதில் ஒன்றாக இந்த பெண்ணினால் குடும்பமானம் பறிபோனது, எனவே இந்த குற்றம் இழைக்கப்பட்டது என்றால் அவரை விடுவித்து விடுவார்கள், அல்லது அவர்களுக்கு குறைந்த தண்டனை கொடுப்பதற்கு அது ஒரு காரணியாக இருக்கும்.
3 காரணிகளை உலகம் பட்டியலிடுகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் சாதி, 2வது மதவெறி, 3வது ஆண் ஆதிக்கம். இந்த 3 காரணிகளும் தான் இந்த ஆணவ குற்றங்கள் நிகழ்வதற்கான அடிப்படை காரணிகளாக இன்றைக்கு இருக்கின்றன. எனவேதான் நாம் ஒருபுறம் தனி சட்டத்திற்காக போராட வேண்டும், புதிய சட்டங்களுக்காக போராட வேண்டும். இந்த போராட்டங்கள் சவுதி அரேபியாவிலே பெண்ணுரிமை அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. பாகிஸ்தானிலும் ஜோர்டானிலும் நடைபெறுகின்றன. பாகிஸ்தானில் புகழ்பெற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் அஸ்மா ஜஹாங்கீர் இருந்தார். ஈழத்து இனப்படுகொலை பற்றி OISL குழுவில் இடம்பெற்ற 3 பேரில் அஸ்மா ஜஹாங்கீர் ஒருவர். அந்த போராட்டங்களின் வழியாகத்தான் இந்த நாடுகளில் இந்த குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதால் நம்முடைய இடத்திலே இதை அனுமதிக்க வேண்டும் என்ற பொருள் இல்லை. இந்த போராட்டத்திற்கு ஒரு பன்னாட்டு பரிமாணம் உண்டு. இது குறித்து ஐநா மாதிரி சட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலே சட்ட ஆணையம் கொடுத்திருக்கிறார். 2019 ராஜஸ்தான் மாநில அரசு அசோக் கெலோட் தலைமையில் 2 தனிச்சட்டங்கள் இயற்றினார்கள். ஒன்று அடித்து கொலை செய்வது, லிஞ்சிங், ஆன்டி லிஞ்சிங் ஆக்ட். இன்னொன்று இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சட்டம். அது வெறும் சட்ட முன்வடிவாகவே இருக்கிறது. இங்கு வந்தவர்தான் நான் கதிர் அவர்களிடம் கேட்டேன், அது இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மாதிரி சட்டமாக அது போற்றப்படுகிறது, சட்ட வல்லுநர்களால் போற்றப்படுகிறது. அதை காட்டிலும் ஒரு நல்ல சட்டத்தை, ஒரு வரைவு சட்டத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார்கள். மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்து சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்த போது நாடாளுமன்றத்தில் பிருந்தா கேரட் அவர்கள் இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் கோரி ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். அந்த உரை தமிழ்நாட்டிலே ஏடுகளிலே வெளிவந்தது. இன்றைக்கும் தேடினால் கிடைக்கும். அந்த உரைக்கு பிறகு சிதம்பரம் அதற்கு பதில் சொன்னார். இது மிக அவசியமாக தேவைப்படுகிற ஒன்று, ஆனால் நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று. இதான் சிதம்பரம் அன்றைக்கு சொன்ன பதில். ஆக இந்த கோரிக்கைக்கான வலு சேர்ப்பதற்கு பல காரணிகள் இன்றைக்கு இருக்கின்றன. சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரை உண்டு. இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை இங்கே குறிப்பிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு இந்த குற்றங்களை இழைத்ததற்காக ஹரியானாவில் இந்த கற்பஞ்சாயத்து என்று நடத்துகிறார்கள், சாதி பஞ்சாயத்து. முதல் முறையாக கற்பஞ்சாயத்து நடத்தியவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்தது. அது மட்டுமல்ல, இவற்றை தடை செய்ய கோரியது. காதலிப்பதை குற்றமாக்குகிற எந்த நடவடிக்கையும் ஏற்க முடியாது என்று சொன்னது. மனோஜ் பாப்லி என்று ஒரு ஆணவ கொலை வழக்கு வந்தது. இது புகழ்பெற்ற ஒரு வழக்கு. அது இத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் அரசு அசைந்து கொடுக்க மறுக்கிறது. இங்கே ஒரு செய்தியை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையான குற்றங்களில் நாம் தனிச்சட்டங்கள் கோருகிறோம்? ஏன் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு தனி சட்டம் தேவைப்படுகிறது? SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லை என்றால் கொலை செய்வது குற்றம் இல்லையா? அல்லது இப்படி ஒரு தனிச்சட்டம் இல்லை என்றால் அடைத்து வைப்பது குற்றம் இல்லையா? கடத்தி போவது குற்றம் இல்லையா? இது எல்லாமே குற்றங்கள் தான். இதற்கு இந்திய தண்டனை சட்டத்தில் இடம் இருக்கிறது, வேறு சட்டங்களில் இடம் இருக்கிறது. ஆனால் இந்த குற்றங்களை இழைப்பதற்கு சமூகத்தின் ஒரு பகுதி ஆதரவாக நிற்கிற போது, காவல்துறை, நீதித்துறை, எல்லா துறைகளிலும் இந்த சிந்தனை புறையோடி கிடக்கிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு, அதை எதிர்த்து சாட்சிகளை பாதுகாப்பதற்கு இந்த காரியங்களுக்காகத்தான் சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது. நம்முடைய மறைந்த PS கிருஷ்ணன் அவர்கள் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உருவாக்குகிற போதும், பிறகு அதிலே அனுபவபூர்வமான திருத்தங்களை கொண்டு வந்து புதிய குற்றங்களை சேர்க்கிற போதும் அவற்றுக்கான அவசியம் குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அண்மையிலே மறைந்த வசீதேவி அவர்கள் அவரிடமிருந்து நேர்கண்டு அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து ஆங்கிலத்திலே தமிழிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே அதுவேதான் சிக்கல். சாதி வகுப்பு திருமணங்களை சமூகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுமானால், காதலிப்பீர் ஆதலினால் மாநிலத்தில் காதலிப்பீர் என்ற கருத்து எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தால் இந்த சட்டம் தனியாக தேவைப்படாது. ஆனால் காதலிப்பதை குற்றமாக கருதுவதும், சாதியையும்
குடும்ப மானத்தையும் காப்பதற்கு கொலை செய்வதிலே தவறில்லை என்று கருதுவதுமான ஒரு மக்கள் கூட்டம், அது சிறுபான்மையோ பெரும்பான்மையோ இருக்கிற வரைக்கும் தனிச்சட்டம் இருந்தால் மட்டும்தான் எதிர்நீச்சலிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை நாம் நிரூபிக்க முடியும். இங்கே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். கௌசல்யாவுக்கு ஒரு துணிச்சல் இருந்தது, வேறொரு வழக்கிலே ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இல்லை. அது புலன் சாட்சியாக மாறி போனது. இன்னொரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனது என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய மனத்துணிவையும் நெஞ்சுரத்தையும் நம்பி ஒரு சமூகத்தில் குற்றங்கள் தண்டிக்கப்படுவதும் தண்டிக்கப்படாமல் போவதும் இருக்கக்கூடாது. பாதிக்கப்படுகிறவருடைய தனி குணங்கள் அல்ல இங்கே கேள்வி, அவருடைய துணிச்சல் வீரத்தை நம்பி இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு குற்றமிழைத்தவர்களை தண்டிக்கிற பொறுப்பை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சமூகத்தின் சார்பில் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு குற்றம் இருக்கிறது என்பதை அரசு அங்கீகரிக்கிறது. இதுதான் முதல் செய்தி. நாம் மீண்டும் மீண்டும் ஹானர் கிரைம்ஸ் பற்றி பேசுகிறோம், ஹானர் கில்லிங் பற்றி பேசுகிறோம். என்னுடைய கேள்வி, இந்த அரசு ஒரு குற்றம் இருக்கிறது, அந்த குற்றத்திற்கு இதுதான் பெயர் என்று ஒத்துக்கொள்கிறதா? இரண்டாம் உலகப் போரில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. 60,000 யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நூரம்பெர்க் விசாரணையில் இனக்கொலை குற்றம் என்ற ஒன்றே இல்லை, அப்படி விசாரிக்கவில்லை, அதற்கான சட்டம் இல்லை. அன்றைக்கு சர்ச்சில் சொன்னார், here is a crime without a name. இதோ ஒரு குற்றம் இருக்கிறது, அதற்கு ஒரு பெயர் இல்லை. அந்த சட்டத்தை உருவாக்கிய ரசேல் லன்கின் சொன்னார், ஒருவரை கொன்றால் குற்றம், 1,00,000 பேரை கொன்றால் அது குற்றம் அல்ல. இதுதான் இந்த நாட்டோட நிலை. அதே நிலைமைதான் ஹானர் கிரைம், கில்லிங் அதனுடைய உச்சம். கிரைம்ஸ்ல இருந்து அப்புறம் கில்லிங் வரும். ஹானர் கிரைம் என்ற ஒரு கிரைம் இந்த சமூகத்தில் நிகழ்கிறதா? ஆணவ குற்றம் இருப்பதாக அதை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கடுமையாக ஏற்றுகிறீர்கள், மென்மையாக எல்லாம் அப்புறம், முதலில் இந்த குற்றத்தை அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். இது ஏன் இது போன்ற சம்பவம் நடக்கும் போதெல்லாம் அரசு தரப்பிலிருந்து வருகிற விளக்கம், ஆறுதல், சமாதானம் எல்லாமே சாதி சண்டை, நீங்கள் அமைதியாக போய்விடுங்கள், இந்த பூசல் வேண்டாம். எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? கொலை செய்கிறவனும் கொலை செய்யப்படுகிறவனும் சண்டை போட்டுக் கொள்வதல்ல இது. அந்த குற்றத்தை, குற்றத்தின் கடுமையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இறுதியாக ஒன்று நண்பர்களே, இந்த போராட்டம் என்பது ஒரு சில விரல் விட்டு எண்ணத்தக்க கொடியவர்கள், குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல. அது சட்ட வழக்கில் நீதிமன்றத்திலே அதை பார்த்துக் கொள்ளலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இது ஒரு அமைப்புக்கு எதிரான குற்றம், சாதி அமைப்புக்கு எதிரான குற்றம், ஆணாதிக்க அமைப்புக்கு எதிரான குற்றம், மத வெறிக்கு எதிரான குற்றம். இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டும் தடை செய்யப்படவில்லை இந்த சமூகத்தில், சமய மறுப்பு திருமணங்கள் தடை செய்யப்படுகின்றன. நம்முடைய சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஜனநாயக இயக்கங்கள் மத மறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா, அங்கீகரிக்கிறார்களா? உங்களுடைய ஜனநாயகம் முரணற்றதாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனநாயக தலைவர்கள் தங்கள் சமூகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சாதி மீறி திருமணம் செய்வது போல மதத்தை மீறி, மதம் மாறாமலே திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய, என் வாழ்க்கையில் ஒரு 14 வயதில் என்னை சாதி மறுப்பாளனாக, சமய மறுப்பாளனாக மாற்றியவர், மாற்றி எனக்கு அறிமுகம் செய்தவர் என்னுடைய அறிவு தந்தை அமீர்ஜான், பிறப்பினால் ஒரு முஸ்லிம். அவர் திட்டமிட்டு அறிவிப்பு கொடுத்து மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அவர் சொல்வார், இந்த திருமணத்தை எங்கள் மதம் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதும் தெரியுமா? எனக்கு நண்பர்களாக இருப்பார்கள், நெருங்கி பழகுவார்கள், ஆனால் நான் சாப்பிடுகிற உணவில் நஞ்சு வைப்பதை அவர்கள் கடமையாக கருதுவார்கள். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இறந்த பிறகு எனக்கு புதைக்க இடம் கிடைக்காது. அவர் உண்மையிலேயே ஒரு 6 அடி நீளம் உள்ள நிலத்தை வாங்கி வைத்தார். இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு மதம் வரக்கூடாது. புதைக்கும் போது கூட நான் ஒரு மதத்தைச் சேர்ந்தவனாக புதைக்கப்படக்கூடாது. அப்படி நான் விரும்பினாலும் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள்.
இந்த போக்குகளினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இது. எனவே இந்த ஆணவ குற்றங்களுக்கு பின்னணியில் இருக்கிற இந்த 3 காரணிகளையும் நமக்கு இது முதன்மையாக சாதி இருக்கிறது. இல்லை, இன்னொன்றையும் நான் தெளிவாக வைக்கிறேன். ஒரு பார்ப்பன பனியா கட்டமைப்புக்கு எதிராக, ஒரு பாய்சம் தலைமையேற்கிற இந்த அமைப்புக்கும் அரசுக்கும் எதிராக நடத்தப்படுகிற போராட்டத்தில் உழைக்கும் மக்களுடைய ஒற்றுமை இன்றியமையாது. தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்கான ஒற்றுமையை இந்த போராட்டம் குலைத்து விடுவதாக அமையக்கூடாது. அதற்கு யார் குற்றவாளியானாலும் அவர்கள் இந்த ஒற்றுமைக்கு எதிராக குற்றம் செய்கிறார்கள் என்று பொருள். சில காலம் முன்னாலே ஒரு கோரிக்கை எழுந்தது. தீண்டாமையை கடைபிடிக்கிற சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றார். இப்போது குற்றப்பரம்பரை சட்டத்தை மீட்க வேண்டும் என்கிறார்கள். இது தொடர்பில்லாத காரணி. நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது வேறு. நான் கண்ணீர் விட்டு அழுவதால் என் காயம் ஆகிவிடாது. நான் கோபப்பட்டு கதறுவதால் கொடுமைகள் நின்று விடாது. திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும். பார்ப்பன பனியா கட்டமைப்பை வீழ்த்துவது என்பது உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை சார்ந்தது, பிசி எஸ்சி மக்களின் ஒற்றுமையை சார்ந்தது. ஆனால் அதற்கு ஆணவ குற்றங்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதுதான் அவர்களை மீட்டெடுக்கும், அந்த மக்களை ஒன்றுபடுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்து 3 பேர் தான் பேச இருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து ஒத்துழைத்து நீங்கள் 3 பேர் உரையையும் முழுமையாக கேட்டு விடைபெற வேண்டும். அடுத்து திரைக்கலைஞர் தோழர் சத்யராஜ் அவர்கள் உரையாற்றுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த ஆணவ கொலைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன். என் வகையில் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னால் அதற்கான முன்னெடுப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இங்க நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்குதுன்னா ஆணவம் தான். ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். இப்படி ஆணவ கொலைகள் நடக்கும் போது இந்த மாதிரி காதல் பண்றதுக்கு பயம் வந்துடும், அவங்க ஒளிஞ்சு ஓடிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாத்துறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் முன்பு இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில். இந்த மேடை எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பா இருந்தது. ஆணவ கொலை அப்படிங்கறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் தியாக அவர்களும் தோழர் எவிடன்ஸ்